எங்கள் ஊர் பொங்கல் திருவிழா காண வந்த உங்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ஸோ எங்கள் ஊரில் பொங்கல் திருவிழா 3 நாளைக்கு நடக்கும். இது வந்து குத்துவிளக்கு பூஜையில் ஸ்டார்ட் ஆகி அதுக்கு அடுத்த நாள் பொங்கல். அது வந்து ஊரில் உள்ள எல்லா உறவினர்களும் ஒன்றா ஒரு இடத்துல கூடி அங்கே வந்து பொங்கல் வச்சு அப்புறம் திருவிழா வச்சு அங்கே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்புறம் அந்த ஸ்வீட் எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அன்னதானம் அப்படின்ட்டு எல்லாமே எல்லா விதமான மகிழ்ச்சி அன்பு பாசம் எல்லாமே இங்கே நிறைஞ்சி இருக்கிற ஒரு சூப்பரான பொங்கல் நிகழ்ச்சி தான் எங்களோட ஊர் பொங்கல் திருவிழா. ஸோ இதில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பொங்கல் திருவிழாவோட நாயகியே எங்கள் ஊரில் வீற்றிருக்கும் மூணால் என்ற இசைக்கியம்மா தான். பார்வதியின் ரூபமான இந்த இசைக்கியம்மா எங்களுக்கு தேவையான அனைத்து நலங்களும் வளங்களும் கொடுத்து எங்களை ஒவ்வொரு தினமும் சிறப்பாக வழிநடத்தி வருகிறாள். இந்த தொட்டிலில் வீட்டிற்கும் இதுதான் எங்கள் மூணாலமை. இந்த பொங்கல் திருவிழாவோட முதல் நிகழ்ச்சி வந்து திருமணமாகாத பெண்கள் வந்து அவங்களுக்கு மனதுக்கு விரும்பியபடியே நல்ல கணவன் அமையணும் அப்படிங்கிறதுக்காக சுமங்கலிகளுக்கு பாத பூஜை பண்ணுறது. அந்த நிகழ்ச்சி தான் வந்து ஃபஸ்ட்டு நிகழ்ச்சி. இந்த பொங்கல் திருவிழாவோட அடுத்த நிகழ்ச்சி வந்து சுமங்கலி பூஜை. அதாவது திருமணமான பெண்கள் வந்து அவங்களோட கணவர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மூணாலமையை நோக்கி அவங்க செய்கிற அந்த பூஜை தான் வந்து இந்த சுமங்கலி பூஜை. வாங்க சுமங்கலி பூஜையில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓம் சர்வே பவந்து சுகினஹ. ஓம் சர்வே பவந்து சுகின. இந்த சுமங்கலி பூஜைக்கான அனைத்து பொருட்களும் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அது முடிஞ்ச உடனே அந்த சுமங்கலி பூஜை தொடங்கும். வாசசாதிகே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சிஷ்டிதிதி விநாசானம் சக்திபூதே சனாதனி குணாச்சிரயே குணமயே நாராயணி நமோஸ்துதே. சனாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்தி ஹரே தேவி நாராயணி. ஓம்காரலக்ஷ்மியே போற்றி. ஓம் கஜலக்ஷ்மியே போற்றி. ஓம் கற்பகலக்ஷ்மியே போற்றி. ஓம் கற்பகலக்ஷ்மியே போற்றி. ஓம் கனகாபிகலக்ஷ்மியே போற்றி. ஓம் கனகாபிகலக்ஷ்மியே போற்றி. ஓம் கன்யாலக்ஷ்மியே போற்றி. ஓம் கன்யாலக்ஷ்மியே போற்றி. ஓம் காரண்யலக்ஷ்மியே போற்றி. ஓம் காரண்யலக்ஷ்மியே போற்றி. ஓம் கிருபாலக்ஷ்மியே போற்றி. இந்த சுமங்கலி பூஜையோட முடிவில் குலுக்கல் முறையில் நேம் தேர்ந்தெடுக்கப்படும். அதில் யார் நேம் வருதோ அவங்களுக்கெல்லாம் வந்து ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் இந்த நிகழ்ச்சி. இதை தொடர்ந்து இந்த மூணாலமைக்காக அபிஷேகம் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து குற்றாலம் போயிட்டு தீர்த்தம் எடுத்துகிட்டு வருவோம். கிட்டத்தட்ட நைட்டு ஒரு 12 o'clock இருக்கும். இங்கே குற்றாலம் போயிட்டு தீர்த்தம் எடுக்க போயிருந்தோம். இந்த டைம் குற்றாலத்தில் தண்ணி சும்மா வேறு லெவலில் இருந்தது. ஒரு சூப்பரான குளியல் குளிச்சுட்டு ஸோ இங்கேருந்து நாங்கள் தீர்த்த தண்ணியை எடுத்துகிட்டு அங்கே அந்த குற்றாலமலை அடிவாரத்தில் இருக்கிற இந்த பிள்ளையாருக்காக ஃபஸ்ட்டு பூஜையை போட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம்.
இந்த குற்றாலத்துலேருந்து எங்கள் ஊருக்கு 21 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் மராத்தான் ஓடுற மாதிரி. ஸோ இங்கேருந்து நாங்கள் கிளம்பும்போது ஆல்மோஸ்ட் 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 மணிக்குள்ளெல்லாம் ஊருக்கு வந்து சேரணும். ஸோ இதில் வந்து அதாவது நடக்க முடியாது, 6 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் உள்ளவங்க எல்லாருமே இதில் நடந்து வருவாங்க. அதில் நடக்க முடியாத ஒரு சில பேர் மட்டும் வேனில் வந்துடுவாங்க. மற்ற எல்லாருமே கிட்டத்தட்ட நடந்து வருவாங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்தில் 21 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணோம். ஸோ வாங்க அவங்க எப்போ வந்து சேர்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். வேனில் வந்த சாமிகள் சீக்கிரம் வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்துட்டு நம்ம பிள்ளையார் கோயிலில் தான் வந்து தீர்த்த தண்ணி இறக்கி வச்சாங்க. இதை தொடர்ந்து காய்கறி கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது எதுக்குன்னா, நம்மளுக்கு கோயிலில் அடுத்த நாள் மதியம் வந்து எல்லாருக்குமே அன்னதானம் போடுவோம். கிட்டத்தட்ட 10,000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து இந்த அன்னதானத்தில் கலந்துக்கிடுவாங்க. ஸோ அதுக்காக முந்தின நாள் நைட்டே வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் காய்கறி கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அங்கே அடுப்பில் ஏற்கனவே சாப்பாடெல்லாம் பொங்க ஆரம்பிச்சாச்சு, சாம்பார் வைக்கிறது. ஸோ அதுக்கான வேலைகள்லாம் தொடங்கியாச்சு. இதெல்லாம் கிட்டத்தட்ட காலையில் 3 மணிக்கே தொடங்கியாச்சு. இந்த பொங்கல் நிகழ்ச்சிக்காக மொத்த ஊருமே வந்து திருவிழா கோலத்தில் இருந்தது. ஸோ ஊரில் எல்லா தெருவுலையுமே வந்து கலர்ஃபுல்லான லைட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ அதுதான் பார்த்துட்ருக்கோம். இந்த பொங்கல் திருவிழாக்காக நம்ம கோயிலில் என்னென்ன அலங்காரம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க போவோம். நம்ம மூணாராமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக குற்றாலம் தீர்த்தம் எடுத்துகிட்டு நம்ம பக்தர்கள்லாம் இப்போ வந்துக்கிட்டு இருக்காங்க ஊருக்குள்ளே.
இதை தொடர்ந்து நம்ம மூணாலம்மன் வந்து ஊர்வலம் வர்றது தான் அடுத்த நிகழ்ச்சி. இந்த தீர்த்த தண்ணியெலாம் மூணாலம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு. இனிமேல் வந்து இந்த தீர்த்த தண்ணியால் அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த பொங்கல் திருவிழாக்காக வில்லு வச்சுருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் சண்டா மேளம், அப்புறம் நையாண்டி மேளம், அதுபோக ஈவினிங் வந்து பாட்டு கச்சேரியும் வச்சுருந்தாங்க. இந்த பொங்கல் திருவிழா அன்னைக்கு அவங்கவுங்க நியமிதம் அம்மனுக்காக செலுத்துவாங்க. ஸோ இதில் வந்து தொட்டில் பிள்ளை, அப்புறம் வந்து தேங்காய் பழம் எல்லாருமே எடுத்து வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மாவிளக்கு, அப்புறம் வந்து முளைப்பாரி, அதுக்கப்புறம் இந்த கோயிலே வந்து பொங்கலிட்டு அந்த பொங்கலையும் அம்மனுக்கு ஃபஸ்ட்டு படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஊர்வலம் சென்ற அம்மன் இப்போ வந்து கோயிலுக்கு வந்தாச்சு.
இந்த பொங்கல் திருவிழாக்கு எங்கள் ஊர் மட்டும் இல்லாமல் வெளியூர்லேருந்து நிறைய பேர் வருவாங்க. அவங்க எல்லாருமே இந்த அம்மனுக்கு மாலை எடுத்து போடுவாங்க. ஸோ அதனால் இந்த கோயிலில் வந்து நிறையா மாலைகள் அழகழகாக செஞ்சு வச்சுருப்பாங்க. இப்போ அன்னதானமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 11 o'clockலேருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் இந்த அன்னதானம் நடக்கும். கிட்டத்தட்ட 10,000 மேற்பட்ட பக்தர்கள் இந்த அன்னதானத்தில் கலந்துடுவாங்க. இதுக்கப்புறம் குற்றாலத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த தீர்த்த தண்ணியால் அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த அபிஷேகம் முடிஞ்சோடனே அம்மனுக்கு அலங்காரம் நடக்கும். அதுக்கப்புறம் பக்தர்கள் எல்லாம் வந்து அம்மனை வழிபட்டு சொல்லுவாங்க. அப்படியே பொங்கல் வைக்கவும் தொடங்கியாச்சு. இந்த பொங்கல் வைக்கிறதுக்காக ஒவ்வொரு பானையிலையும் வந்து மஞ்சள் குங்குமம் தடவிட்டு அப்புறம் வந்து ஒவ்வொரு அடுப்புக்கும் இந்த சூடம் போடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த சூடத்தை வச்சு தான் வந்து இந்த அடுப்பெல்லாம் பற்ற வைப்பாங்க. இந்த நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் ஒன்றா சேர்ந்து இங்கே பொங்கலிடுவாங்க. இந்த பொங்கல் அன்னைக்கு இந்த மனோரமனை தரிசிக்கிறதுக்காக
சுற்றியுள்ள எல்லா ஊரில் உள்ள மக்களும் இதில் கலந்துக்கிடுவாங்க. கிட்டத்தட்ட 10,000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் இதில் கலந்துக்கிடுவாங்க. இப்போ வந்து இந்த கியூ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு மேலே நின்னுது. நான் ஜஸ்ட்டு இனிஷியலாக இருக்கிற போது கேப்சர் பண்ணது தான். பட் அதுக்கப்புறமே 3-4 ஹவர்ஸ்க்கு மேலே இதை விட லாங்கான கியூவாக நின்றுட்டு இருந்தது. ஏகப்பட்ட அம்மன்மார்கள் வேண்டி கொண்டு வந்திருக்கின்றார்கள். இதைத் தொடர்ந்து இந்த முளைப்பாரி மாவிளக்கு எடுக்கிறவங்கள அவங்க வீட்டில் போயே வந்து மேளதாளத்தோடு கூப்பிட்டு வருவாங்க. ஃபஸ்ட்டு ஒவ்வொரு வீட்லேயே கூப்பிட்டு வந்து இந்த பிள்ளையார் கோயிலில் வச்சுட்டு திரும்ப இங்கே பிள்ளையார் கோயிலேருந்து எல்லாரையும் மொத்தமாக மொனாலம்மன் கோயிலுக்கு கூப்பிட்டு வருவாங்க. முளைப்பாரி எடுத்துகிட்டு எல்லோரும் மொனாலம்மன் கோயில் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் வந்து அம்மன் கோயிலை வந்து 3 டைம் சுற்றி அம்மனோட பாதத்தில் வச்சு அதுக்கப்புறம் பூஜைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கவுங்க முளைப்பாரியும் மாவிளக்கும் எடுத்துருவாங்க.
இப்போ உச்சிக்கால பூஜை நடந்துட்டு இருக்கு. இந்த உச்சிக்கால பூஜை முடிஞ்சோன்னா முளைப்பாரி டான்ஸ் வருது. ஸோ பெண்கள் மட்டுமே ஸ்பெஷலாக ஆடுற இந்த டான்ஸ் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. கோயிலுக்கு வெளியே நிறைய கடைகளும் இருந்தது.
கூல்ட்ரிங்க்ஸ் கடை, அப்புறம் வந்து பானிபூரி, பேல்பூரி, மற்ற எல்லா கடையுமே இங்கே இருந்துச்சு. இப்போ டைம் ஆல்மோஸ்ட் 4 o'clock ஆயிடுச்சு. இதை தொடர்ந்து ஈவினிங் வந்து பாட்டு கச்சேரி இருக்குது. அதுதான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். One,
பாடபோரே என்ன பத்தி எழுந்தடாய போத்தி பாடுங்கடா என்ன சுத்தி ஆச்சனாரு கட்டி பாடபோரே என்ன பத்தி எழுந்தடாய போத்தி தடாவத்தி பொங்கலத்தா தாலியதா பொங்கலா பொல்லிக்கட்டு பொங்க வச்சா ஜல்லிக்கட்டு பொங்கலடா ஏ அடிமதி கலந்து வச்சு விடிய விடிய வரத வச்சா போக்கரி மங்காய் எடுப்பு ஒழிச்சு வச்சு அடுப்புள்ளாம எரிய வச்சா போக்கரி மங்காய் ஒரு மீன போல தரையில எழுத யாரோ கூட வருவா யாரோ பாதியில் போவா அது யாரு என்ன ஒண்ணு நம்ம கையில் இல்லை வெளிச்சம் தந்தது உருட்டி அவனை இருட்டுல நிறுத்தி சோரா பயணத்தை கெடுத்தி தனியா எங்கே போனாரோ தனியா எங்கே போனாரோ தனியா எங்கே போனாரோ ஹோப் இந்த பொங்கல் திருவிழாவை எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். இதை தொடர்ந்து நாளைக்கு வந்து ஸ்கூல் பசங்களுக்கான விளையாட்டு போட்டிகள், நடனம் அதெல்லாம் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ண நம்ம சேனலில் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பாய்.